ஹவு டு யூஸ் நெவர்த்லெஸ். நெவர்த்லெஸ்க்கு தமிழ் மீனிங் வந்து ஆனாலும், இருந்த போதிலும், ஆயினும், இல்லைனா வந்து எனினும் அப்படின்னு இதில் ஏதாவது ஒரு வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம், தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ அதனால் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், he was not fully prepared for the exam. Nevertheless, he managed to pass with good marks. அதுக்கு மீனிங் என்னென்னா, அவன் தேர்வுக்காக முழுமையாக தயாராகவில்லை என்றாலும் அவன் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றான். ஓகே, ஸோ என்றாலும் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் இது சொல்கிறோம், ஒரு கான்ட்ராக்டிங்காக ஒன்று. ரெண்டாவது எக்ஸாம்பிள், the task was challenging. Nevertheless, she completed it on time. பணி சவாலானது என்றாலும் அவள் அதை நேரத்தில் முடித்தாள். ஓகே, ஸோ ஒரு எதிர்மறையான விஷயத்தை சொல்கிறதுக்கு நெவர்த்லெஸ் வந்து யூஸ் ஆகுது. மூணாவது எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஃபீலிங் டயர்ட். நெவர்த்லெஸ், ஐ ஃபினிஷ் மை ஒர்க் பிஃபோர் கோயிங் டு பெட். நான் சோர்வாக இருந்தேன் என்றாலும் படுக்கைக்கு செல்லும் முன் என் வேலையை முடித்தேன். ஓகே, இருந்தாலும், என்றாலும், எனினும், நான் இதை செய்தேன், முடித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த நெவர்த்லெஸ் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.